ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டூடெண்ட் கார்னர். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கை ஸ்கொயர் டெஸ்ட் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல அதோட இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ கை ஸ்கொயர் டெஸ்ட் தெர் இஸ் அ லாட் ஆஃப் டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதிசிஸ் டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டு, ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் எஃப் டெஸ்ட்டு அண்ட் தென் கை ஸ்கொயர் டெஸ்ட். தெர் ஆர் லாட் ஆஃப் ஹைப்போதிசிஸ் டெஸ்டிங். ஸோ அதில் ஒன் ஆஃப் தி டெஸ்ட் தான் கை ஸ்கொயர் டெஸ்ட். ஸோ கை ஸ்கொயர் டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேசிக்கலி நான் பேராமெட்ரிக் டெஸ்ட். ஸோ there are two type of test. One is parametric, other one is non-parametric test. So population pathina exact information if it is known to the researcher illa statistician அப்படின்னா exact information is known about the population, then that test is known as parametric test. If you don't know exact information about the population, then it is known as non-parametric test. ஸோ அப்படி பார்க்கும்போது கை ஸ்கொயர் டெஸ்ட்ன்றது இட் இஸ் அ நான் பேராமெட்ரிக் டெஸ்ட். இட் வாஸ் பேசிக்கலி இன்ட்ரடியூஸ்டு பை தி பர்சன் கால் பியர்சன். அண்ட் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசோசியேஷன், இட் இஸ் கோயிங் டு டெஸ்ட் தி அசோசியேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ ஒரு 2-3 ஆட்ரிபியூட்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அசோசியேஷன், அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டடி பண்ணுறது தான் கை ஸ்கொயர் டெஸ்ட்னா. அண்ட் இதில் என்ன நம்ம மெஷர் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி அண்ட் தி எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. இதை தான் நம்ம இங்கே மெஷர் பண்ண போகிறோம். அண்ட் இதில் என்னென்ன டூல்ஸ் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா கை ஸ்கொயரில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெஸ்டிங் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸு, டெஸ்டிங் ஃபார் குட்னஸ் ஆஃப் ஃபிட், அதுக்கப்புறம் டெஸ்டிங் ஃபார் ஹோமோஜினிட்டி, டெஸ்ட் ஃபார் ஹோமோஜினிட்டி. இந்த 3 தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் நம்ம இன்னைக்கு கை ஸ்கொயர் டெஸ்டோட பேசிக்கலா என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத தான் இப்போ நம்ம செஷன்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எனி ஹைப்போதசிஸ் டெஸ்டிங் ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் இனிஷியல் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா we have to state null hypothesis and alternate hypothesis. Null hypothesis is denoted by h0, that is h0, and alternate hypothesis பாத்தீங்கன்னா h1 ன்னு denote பண்றோம். ஸோ null hypothesisல பாத்தீங்கன்னா எப்பயுமே they both are same. So whatever the attributes you are going to find out their association, அதுல எந்தவித டிஃபரன்ஸும் இல்ல அப்படின்னு சொல்றது தான் null hypothesisன்றது. So there is no any relationship, there is no any association or significant difference, all are same அப்படின்னு சொல்றது null hypothesis. Alternate hypothesis எப்பயுமே என்னன்னு பாத்தீங்கன்னா there is a significant association, there is significant difference. So both are not same அப்படின்னு both attributes or two or more attributes are not same அப்படின்னு சொல்றது தான் alternate hypothesis. So first இந்த null alternate hypothesis தான் ஸ்டேட் பண்ணுவோம். So finally conclusions நம்ம எழுதும் போது நம்ம எல்லாத்தையும் calculate பண்ணுவோம் வேல்யூ, டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்னு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா டேபிள் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், கை ஸ்கொயர் டேபிள் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் கம்பேரிசன் பண்ணுவோம். அப்படி கம்பேரிசன் பண்ண பிறகு இஃப் கால்குலேட்டட் வேல்யூ இஸ் லெஸ் தேன் தி டேபிள் வேல்யூ, அப்போ நல் ஹைப்போதசிஸ் அக்செப்ட் பண்ணுவோம். ஸோ நல் ஹைப்போதசிஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அப்போ ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸை ரிஜெக்ட் பண்றோம்னு அர்த்தம். இதே கால்குலேட்டட் வேல்யூ இஃப் இட் இஸ் மோர் தேன் தி டேபிள் வேல்யூ அப்படின்னா நல் ஹைப்போதசிஸை நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோம். அப்பனா ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸை அக்செப்ட் பண்ணிக்கிறதா அர்த்தம். ஸோ அதை லாஸ்ட் லேட்டர் பார்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ முதல்ல எடுத்தோடனே நல் ஹைப்போதசிஸ், ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ் தான் நம்ம we are going to give in our statement. நெக்ஸ்ட் what we are going to do னா நம்மளோட கொஸ்டின்ல அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி டேட்டா கொடுத்துருவாங்க. எய்தர் ஆஸ் அ பேராகிராஃபா கொடுத்துருவாங்க. அதுல இருந்து நம்ம டீடைல்ஸ் கேதர் பண்ணி நம்ம டேபிள் அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி டேபிளை ஃபார்ம் பண்ணிக்கணும். இல்ல அவங்களே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அப்சர்வ்டு டேபிள் அந்த ஃப்ரீக்வன்சி டேபிளை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி கொஸ்டின். அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி டேபிளை ஃபார்ம் பண்ணணும். ஸோ அவங்க கொடுக்கறது ஓஆக எடுத்துப்போம் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி, அண்ட் நம்ம கால்குலேட் பண்ண போறது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதுதான் ஆக்சுவலி கை ஸ்கொயர் டெஸ்டோட ஃபார்முலா. சம்மேஷன்
O minus E the whole square divided by E. So Oன்றது observed frequency, Eன்றது expected frequency, again E. So observed minus expected பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை whole square வர ஆன்சரை ஹோல் ஸ்கொயர் பண்ணிட்டு லேட்டர் ஆன் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியை டிவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிவைட் பண்ணது முடிச்ச பிறகு அந்த காலமை நம்ம டோட்டல் பண்ணால் அதுதான் சம்மேஷன். ஓகேங்களா? ஸோ சம்மேஷன் O மைனஸ் இ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இ. இதான் கை ஸ்கொயர் ஃபார்முலா. அண்ட் இப்படி தான் நம்ம கை ஸ்கொயரை டினோட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு இந்த கை ஸ்கொயரை இப்படி அப்டைன் பண்ணணும். பட் இந்த ஓன்றது அவங்க கொடுத்துருவாங்க. பட் இ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்றத தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோ டோட்டல் இன்டு காலம் டோட்டல் டிவைடட் பை கிராண்ட் டோட்டல். ஓகேங்களா? இது வந்துட்டு நம்ம டேபிள்லேருந்து எப்படி எடுக்கணும் டேட்டா அப்படின்றத நம்ம ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ரோ டோட்டலோட காலம் டோட்டலை மல்டிப்ளை பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் கிராண்ட் டோட்டலால் டிவைட் பண்ணுவீங்க. இதுதான் வந்துட்டு எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வேல்யூஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி, அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணுவோம். ஓ எல்லாம் லிஸ்ட் ஆன் பண்ணிடுவோம். அதாவது அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி இ எல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதை எல்லாத்தையும் லிஸ்ட் ஆன் பண்றோம். அப்புறம் தான் ஓ மைனஸ் இ கண்டுபிடிப்போம். அப்புறம் ஓ மைனஸ் இ த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். அப்புறம் டிவைடட் பை இ போடுவோம். அதுக்கப்புறம் லாஸ்டா அது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம்னா அதுதான் இந்த கை ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ இப்படி நம்ம டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கை நம்ம வந்துட்டு இதுக்கு பேரு டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்னு சொல்லுவோம். ஸோ இந்த கை ஸ்கொயர் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கை கால்குலேட்டட் வேல்யூவை நம்ம போட்டுட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்னா டேபிள் வேல்யூன்னு ஒன்று போடணும். ஸோ அந்த டேபிள் வேல்யூ நம்ம யூசுவலா என்ன பண்ணுவோம்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னு எடுப்போம். ஸோ நம்ம கொஸ்டின்ல வந்துட்டு டெஸ்ட் கை ஸ்கொயர் இல்ல யூஸ் கை ஸ்கொயர் test at 5% level of significance, at 1% level of significance இல்ல 10% level of significance, இந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ல வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னு இந்த மாதிரி எடுப்போம். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலி வந்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொஸ்டின்ல கொடுக்கலனா கூட நீங்க 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸே எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே நீங்க எடுத்துக்கலாம் டிஃபால்ட்டா. ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமை கால்குலேட் பண்ணுவோம். எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா யூஸ்வலாக அதை மியூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் மைனஸ் ஒன் இன்டூ சி மைனஸ் ஒன். ஆர்ன்றது நம்பர் ஆஃப் ரோஸு, சின்றது நம்பர் ஆஃப் காலம்ஸ். அது வந்து எவ்வளோ வந்துட்டு நம்மளுக்கு கொஸ்டின்ல இனிஷியலாக அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி டேபிளில் எத்தனை ரோஸ் இருக்கு எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு கவுண்ட் பண்ண தெரியும். ஸோ அந்த காலம்ஸை ரோஸை கவுண்ட் பண்ணிட்டு ஆர் மைனஸ் ஒன் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் சி மைனஸ் ஒன் கண்டுபிடிப்போம். அப்புறம் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அதுதான் நம்மளோட மியூ. ஸோ அதுதான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அடுத்தது அந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம்ல, அந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா கை ஸ்கொயர் டேபிள் இந்த மாதிரி கொடுப்பாங்க நம்மளோட எக்ஸாம்ல. ஸோ இந்த மாதிரி டேபிள் நம்மளுக்கு கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ 1 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ல 1 இல்லை 7 சம்திங் வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 7னா 7 at degrees of freedom at 5% level of significance னா அதுக்கு நேரா என்ன வேல்யூ வருது 14.07 something. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா 5% level of significance, 1% level of significance, 10% level. ஸோ அந்த இதுக்கு நம்ம நேரா வந்து அந்த degrees of freedom வந்து இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த டேபிள்ல யூஸ் பண்ணி எந்த இடத்துல என்ன வேல்யூ அப்பியர் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கக்கூடிய அந்த வேல்யூவை கிரிட்டிக்கல் வேல்யூ இல்லைன்னா நம்ம டேபிள் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ லாஸ்ட் ஃபைனலா நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணீங்க நல்ல ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் ஸ்டேட் பண்ணீங்க. அதுக்கும் முன்னாடி அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி டேபிள் கொடுத்துருக்காங்களா இல்லை வந்துட்டு டேபிள் கொடுக்காம வெறும் டீடைல்ஸ் மட்டும் கொடுத்துருந்தா நீங்கள் தான் அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி டேபிளும் அப்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நல்ல ஆல்டர்னேட் ஹைபோதசிஸை ஸ்டேட் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியே இதை வந்துட்டு கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ டேபிள் மறுபடியும் ஃபார்ம் பண்ணிட்டு இந்த கை ஸ்கொயர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் அந்த கால்குலேட்டட் வேல்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எழுதிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து டேபிள் வேல்யூ அப்டெயின் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணுவீங்க. இஃப் கால்குலேட்டட் வேல்யூ இஸ் லெஸ் தேன் டேபிள் வேல்யூவாக இருந்தால் நீங்க அப்போ நல்ல ஹைபோதசிஸை அக்செப்ட் பண்ணலாம். அப்போனா டிஃபால்ட்டா என்ன அர்த்தம்னா ஆல்டர்னேட் ஹைபோதசிஸை ரிஜெக்ட் பண்றோம்னு அர்த்தம். அதே calculated value if it is more than table value ஆக இருந்தால், if suppose calculated value is 12 but table value is only 3 அப்படின்னா 12 is more than 3 ல ஸோ அப்போ நல்ல ஹைபோதசிஸை ரிஜெக்ட் பண்ணுவோம்.
அப்பனா என்ன அர்த்தம்? ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு அர்த்தம். ஸோ யூ ஹேவ் டு ரைட் அ கன்க்ளூஷன் ஃபார் எவ்ரி ப்ராப்ளம். ஸோ இதுதான் வந்து கை ஸ்கொயர் டெஸ்ட்னா என்ன அப்படின்ற இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோட ஸ்டெப்ஸ் என்ன ப்ரொசீஜர்ஸ் அடாப்ட் பண்றோம் கை ஸ்கொயர் டெஸ்ட்ல அப்படின்றத தான் இப்போ நம்ம செஷன்ல வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ என்னோட நெக்ஸ்ட் செஷன்ல வந்து கை ஸ்கொயர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.